ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எலிசபெத் சகரியா தம்பதியினரை குறித்து சொல்கிற ஒரு அருமையான ஒரு சாட்சி என்ன? அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Dear children of God, this is a testimony about Zachariah and Elizabeth from God, that they were righteous before God. We also have to receive that kind of testimony from God that we are righteous people. It is more important to receive a testimony from God. People may say, you're a righteous person, you're a good person as long as you help them. Once you don't help them, once you refuse to give them any good things, they will just talk upside down. They will talk all blasphemy against you. This is what the people do. But the Lord God will not do that. He will always testify the truth and he will say, you are a righteous person. We need to understand how can we receive that kind of testimony from God. From the life of Zacharias and Elizabeth, we see they walked blamelessly, fulfilling all the commandments of God and the ordinance of God. That is very important. When you walk in God's commandments and ordinances, you will not have any blame. You will be blameless. People may not walk according to the ordinances and commandments of God. That is why they are accused and they are in the court cases. But people of God like you and me, we need to walk according to God's commandments and ordinances so that the Lord God will say, we are blameless people. அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க காரணம் என்ன? அவர்கள் தேவன் இட்ட கட்டளைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடந்தார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்க யாராலும் முடியவில்லை. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய நண்பர்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய விருப்பத்தின்படி. We do not need to please our friends, but we need to please our God by walking in all God's ordinances and commandments. It is more important because God is our judge. He is the one who is going to testify about us that we are righteous before God. When Jesus was crucified, the centurion who saw him hanging on the cross, he said, he is a righteous person. Today, you and me are God's children. Let us walk according to the commandments and ordinances of God, like Zacharias and Elizabeth, so that the Lord will testify about us that we are righteous people. நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமான்களாய் நடக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பார்வையில் குற்றமற்றவர்களாக நடந்து நீதி உள்ளவர்களாக இருந்த சகரியா எலிசபெத்தை போல நாங்களும் உம்முடைய பார்வையில் நல்ல சாட்சி பெற்று எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை தேடிக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்கள். எங்களுக்கு கிருபையாக இறங்கும். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்திடணும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.